கனவுகள் என்பது என்னென்னா, நீ நீ உழைப்பதற்கான தூண்டுதல் தான். உன் நம்பிக்கை. நீ நீ உழைச்சா என்ன நடக்கும்? எதிர்காலத்த பத்தி இந்த மாரிலாம் இருக்கு. நீ அதனால வேலை செய்யி. இந்த மாரி நீ உனது கனவுகள், நீ வெற்றி அடைகிற அந்த வாழ்க்கை முறைய அது கனவுகளா காட்டும். நீ என்ன பண்ண அப்டின்னா, இப்போ வந்து ஒருத்தன் மலை ஏறுறான் அப்டின்னா, மலை ஏறுற மாரி, ஜெயிக்கிற மாரி கனவுகள் வருது அப்டின்னா என்ன அர்த்தம்? உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு வெற்றி இருக்கு. அதனால முயற்சி செய். அப்படின்னு தான் அதோட அர்த்தம். நீ என்ன பண்ற? சிலர் என்ன பண்றாங்க அப்டின்னா, இதிலே கனவு கண்டுட்டே அடடா! நல்லா இருக்கே! நம்ம மலை ஏறுற மாரி, சாதிக்கிற மாரி நமக்கு கனவுகள் வருது. அதிலேயே சந்தோஷத்த அடைஞ்சிடுறாங்க. அதிலேயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஓ! சூப்பர் நான் மலை ஏறிட்டேன். அதிலேயே திருப்தி அடைஞ்சிட்டு முழிச்சு பார்க்குறாங்க. அப்பாடா! நல்லா மலை சாதிச்சுட்டேன். கனவுகளில் சாதித்து விட்டேன். கனவுகளையே நிஜமா நினைக்கிறாங்க. கனவுகளே இன்பம் தரக்கூடியது. கனவுகளே பார்த்தீங்கன்னா, உண்மையான இன்பத்தை தரக்கூடியது. அப்படிங்கும்போது அதிலேயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஆனா கனவுகள் என்பது என்ன அப்படின்னா, அ நீ என்ன செய்ய போற? எதை அடையப் போகிற? அதற்கான தூண்டுதல். உனக்கு ஆசை காட்டுது. இந்த மாரி உனக்கு இருக்கு. ஒரு ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது. நீ முயற்சி பண்ணா, நீ இந்த இலக்கை அடையலாம். அப்படிங்கிறது தான் கனவுகள் உனக்கு காட்டுது. அவன் இலக்கை அடையலாம்ங்கிறத கற்பனையிலே அந்த இலக்கை அடைந்த மாரி அந்த கனவுகளிலே இன்பம் கண்டு விடுகிறார்கள். கனவுகளிலே இன்பம் கண்டு விடுகிறார்கள். அது ஏன் நடக்குது அப்படின்னா, உடம்புல வலி இல்லன்னா, உடம்புல வலி இருந்ததுன்னா, நீங்க ஒரு கனவு கண்டீங்கன்னா, அந்த கனவுகள நிஜமாக்க பார்ப்பீங்க. நிஜமாக்குறதுக்காக உழைக்க போவீங்க. உடலில் வலி இருந்தால், உடற்பயிற்சி மூலமாக, உடல் உழைப்பு மூலமாக உங்க உடம்புல வலி இருந்ததுன்னா, உங்களுக்கு கனவுகள் தோணும்போது, அந்த கனவுகளை நிஜமாக்குவதற்காக உடல் உழைப்பில் ஈடுபடுவீர்கள். உடல் சார்ந்த அதாவது நிஜமாக்குவதற்காக உழைப்பில் ஈடுபடுவீர்கள். அப்போ உங்க உடம்புல வலியே இல்ல அப்படின்னா, வலிங்கிறது அப்போ வலியே இல்லன்னா, வலிய பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். வலியே இல்லன்னா, வலிய பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். வலி இல்லாம இருக்கிறதே உங்களுக்கு சுகமா தெரியும். அப்போ ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க கண்டிப்பா வேலை செய்ய மாட்டீங்க. ஏன்னா வலி இல்லாம உங்க உடம்பு இருக்கு. வலி இல்லாத அந்த உடம்பு, அதில கிடைக்கிற சுகத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கனவுகள் வருது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கனவுகள்னாலே என்னது? உழைப்பதற்கான ஒரு தூண்டுதல். நீ உழைக்கணுங்கிறதுக்காக ஒண்ணு ஆசை காட்டுகிறது. அத நீ புரிஞ்சுக்காம என்ன பண்ற? உடம்புல வலி இல்லாதவர்களுக்கு கனவுகள் வரும்போது, அந்த கனவுகளிலேயே அவர்கள் இன்பம் காணுகிறார்கள். படுத்துக்கிட்டே இன்பம் பார்க்குறாங்க. படுத்துக்கிட்டே உடம்புல வலி இல்ல. இப்ப படுத்தே கிடக்குறாங்க. எந்திரிச்சு நடந்தா உடம்பு வலிக்கும். அதனால எந்திரிச்சு நடக்கிறதுக்கோ, உடல் உழைப்பதற்கோ அவர்களுக்கு உடன்பாடு இல்ல. இப்ப அவர்களுக்கு கனவு வருகிறது. கனவு வந்தோனே என்ன பண்றாங்க? படுத்துக்கிட்டே அந்த கனவுகளில் இன்பம் காணுகிறார்கள். இவர்கள் ஜெயிப்பது போல கனவு வருகிறது. அந்த கனவுலே இன்பத்த காண்றாங்க. சுகமா இருக்கு. நான் ஜெயிக்கிறேன். திருப்தி. படுத்துக்கிட்டே நான் ஜெயிக்கிறேன் பாரேன். படுத்துக்கிட்டே நான் ஜெயிப்பது போன்ற கனவுகளை எனக்கு தருகிறது. அதிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அதுவே உடம்புல வலி இருக்கிறவங்களுக்கு அதுபோல ஜெயிக்கிறது மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆசை காட்டுகிறது. நீ உழைத்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதைத்தான் அந்த கனவு அவர்களுக்கு காட்டுகிறது. அதனால உடம்புல வலியோட இருந்தீங்கன்னா, உங்களுடைய கனவுகள் உங்களை உழைக்க வைக்கும். உங்க உடம்புல வலியே இல்ல அப்படின்னா, வலியை ஏற்படுத்த நீங்கள் தவறிவிட்டீர்கள். உடற்பயிற்சி செய்ய மறந்துவிட்டீர்கள். உடல் உழைப்பதற்கே நீங்கள் விரும்பவில்லை. உங்கள் உடம்பில் வலி இருப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்றால், உங்களுக்கு கனவுகள் வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க உழைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வலி இல்ல, வலிய விரும்பல, படுத்து கிடக்குறீங்க. இப்போ கனவுகள் வருது. கனவுகள்னாலே ஆசையை காட்டுறது தான். உழைப்பதற்கான தூண்டுதல் தான் கனவுகளே. ஆனா நீங்க உழைக்க மாட்டீங்க. உங்களுக்கு தூண்டுதல் வருது, கனவுகள் வந்துருது. ஆனா நீங்க உழைக்க மாட்டீங்க. ஏன்னா உடல் உழைப்பு இல்லாமல், வலி இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ வலி இல்லாம இருக்கும்போது வலிய விரும்பலன்னு தான் அர்த்தம். வலி இருந்ததுன்னா வலிய விரும்புறீங்கன்னு அர்த்தம். அப்போ வலி இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் வலியை விரும்பவில்லை. அப்பொழுது உங்களுக்கு கனவு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? அந்த கனவுகளிலேயே இன்பம் அடைகிறீர்கள். அந்த கனவுகளாலேயே திருப்தி அடைகிறீர்கள். திருப்தி அடைந்துக்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே அவங்க வந்து வாழ்நாள் முழுதும் உடம்புல வலியே இல்லாம, அவங்க என்ன ஆகணுமோ அதை பத்தின கற்பனையிலேயே இன்பம் காணுகிறார்கள். உழைக்கவே தேவையில்ல. நான் எனக்குள்ளேயே இன்பம் அடைகிறேன். எனக்குள்ளேயே எனது கனவுகள் நிறைவேறி விடுகிறது. நான் வெற்றி அடைந்து விட்டேன். அந்த இன்பம் வெற்றி அடையும் போது எனக்கு கிடைக்கிற இன்பம் எனக்குள்ளேயே நடக்குது இது. நான் வந்து எனக்கு சிரமம் இல்லாமல் அந்த வெற்றி நடக்குது. வெளியில போய் போராடி நான் ஜெயிக்கணுமா? இவ்வளோ கஷ்டப்படணுமா? என் மனசுக்குள்ளேயே நான் இன்பத்தை அடைகிறேன். சுய இன்பம். சொல்லப்போனால் இது ஒரு சுய இன்பம். அது உழைக்காமலேயே கனவுகளில் இன்பம் காணுகிறவர்கள் இவர்கள். உழைக்காமலேயே, முயற்சி செய்யாமலேயே கனவுகளிலேயே வாழக்கூடியவர்கள். இதற்கு போய் யாராவது உழைப்பாங்களா? கனவுகளிலே கனவே எனக்கு திருப்தியை தருது. நான் ஜெயிக்கிற மாதிரி கனவு வருது. அதிலே எனக்கு திருப்தியை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ எப்போ நாம் வந்து
நம்ம கனவுகள் என்பது அது ஒரு தூண்டுதல், ஆசை காட்டுகிறது. நீ உழைத்தால் உனக்கு இப்படி ஒரு வெற்றி இருக்கிறது என்பதைத்தான் அந்த கனவுகள் உனக்கு காட்டுது. அப்போ கனவு வரும்போது நீ உழைக்கணும், ஏன்னா அது ஒரு தூண்டுதல், ஆசை காட்டுது. அப்படின்னா உழைக்கணும் அப்படின்னா எந்திரிச்சு போய் உழைக்கணும். உழைப்பதற்கான ஆர்வத்தை தான் அந்த கனவு தரணும். அப்படின்னா உன் உடம்புல வலி இருக்கணும். உடற்பயிற்சி செய்வதனால, உடல் உழைப்பில் வலி இல்லாமல் ஒரு நாள் வேணால் விடலாம், விடுமுறை. உடம்புல வலியே இல்லாமல் உங்கள் உடம்புல வலி இருக்குது, விடுமுறை விடுங்க, ஒரு நாள் விடுமுறை விடுங்க. உங்கள் உடம்பு வலியை இழக்கும், மீண்டும் வலியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் உழைப்பீங்க. அப்படியே போயிடக்கூடாது. ஒரு நாள் ரெஸ்ட் விட்டிங்கன்னா அடுத்தடுத்து ரெஸ்ட் எடுக்க தான் தோணும், வலியே இல்லாமல் இருக்க தான் தோணும். அப்படியே இருந்தீங்கன்னா என்னாகும், அப்புறம் கனவுகள் என்பது உங்களுக்கு தூண்டுதலாக இல்லாமல் கனவுகளிலே இன்பம் காணுகிற சோம்பேறிகளாக மாறிவிடுவீர்கள். அதனால் உடம்புல எப்போவுமே வலியை மெயின்டைன் பண்ணுங்கள். எப்படி தினமும் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றது மட்டும் கரெக்டாக செய்கிறீங்களா, அதுபோல் உடம்புக்கு உணவு எது தெரியுமா, வலி தான் உடம்புக்கு உணவு. அந்த வலியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும், உங்கள் உடம்பில் ஏற்படுத்த வேண்டும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏற்படுகிற கனவுகள் உங்களை உழைக்க செய்யும், உழைக்க தூண்டும், உழைப்பதற்கான ஆசைகளை தரும். அப்படி வலி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசாமல் அந்த கனவுகள் இருக்குல்ல, அதிலே கனவுலே இன்பம் அடைவீர்கள், மனசுக்குள்ளே இன்பம் அடைவீர்கள், மனசுக்குள்ளே ஜெயிச்சா மாதிரி கற்பனை. இதுதான் புரிஞ்சுக்கணுன்றது. அதனால் உடம்புல வலி இருந்தால் தான் உங்கள் கனவுகள் உங்களை உழைக்க தூண்டும், உழைப்பதற்கான ஆசையை காட்டும், உழைப்பதற்கான நம்பிக்கையை உங்களுக்கு தரும், உற்சாகமாக உழைப்பீர்கள். உடம்புல வலி இல்லை அப்படின்னா உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யாமல், உடல் உழைப்பில் ஈடுபடாமல், நடைப்பயிற்சி செய்யாமல் நீங்கள் இருக்கீங்க. அப்போ உங்கள் உடம்புல வலியே இல்லைன்னா உங்களுக்கு வருகிற கனவுகள் உங்களை உழைக்க செய்யாது, உழைக்காமலே படுத்து கிடக்க சொல்லி அந்த கனவுகளிலேயே இன்பம் தேடுகிறவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதுதான். ஏன்னா இப்படியெல்லாம் வருஷ கணக்காக நான் அப்படியெல்லாம் இருந்திருக்கேன், கனவுலேயே வாழ்ந்திருக்கேன். அதை சொல்கிறேன். செயலில் களத்தில் இறங்கி வேலை பார்க்காம வருஷ கணக்காக அப்படி இருந்திருக்கேன்.